நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த அனுபவங்கள் எல்லாமே என்னுடைய லைஃப் டைம் அனுபவங்கள். குழந்தை பருவன்றது நான் எனக்கு வயசு 61 நடந்து கொண்டிருக்கிறது. ஆக குழந்தை பருவன்றது 64 பிறந்ததுனால ஒரு 67 வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 78 வரைக்கும் பள்ளி பருவம், அதுக்கப்புறம் 84 வரைக்கும் கல்லூரி வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ். அப்புறமா நான் அரசாங்க பணியிலையும் பணிபுரிஞ்சிருக்கிறேன். நீர்வள ஆதாரத்துறையில் பொறியாளராக, இன்ஜினியராக பணிபுரிந்திருக்கிறேன். ஆகவே அந்தந்த காலத்துக்கு ஏற்ற நிகழ்ச்சிகளை, அந்தந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நான் உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு ஊருக்கு மஞ்சள் நீராட்டு விழாக்கு போனேன். இல்லை ஒரு பாப்பா வர மாதிரி தெரிஞ்சதுன்னு போன இதில் சொன்னேன் இல்லையா? பார்த்தா அந்த இருட்டில், அந்த தெரு விளக்கு வெளிச்சத்தில் அந்த பொண்ணு தான் வருது. அதுவும் இந்த பட்டு சேலை, அது ஏதோ சேலைலாம் கட்டிக்கிட்டு, தாவணி, பட்டு சேலை இல்லை தாவணி, பூச்சடை இதெல்லாம் வச்சுக்கிட்டு வருது. யாரு கூட வரல, அது மட்டும் ஓடியாருது. ஓடியத்தான் எனக்கு பயமாயிடுச்சு. அச்சோ, யாருமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா ஒரு 2-3 தெரு விளக்கு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா அதுவும் அந்த தெரு விளக்கு தான் இருக்கு, வேற யாரும் ஆளை காணோம். எனக்கு பயமாயிடுச்சு. மாமா நீ கிளம்பு, நீ இல்லைண்ணா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுங்க, ஃப்ளாஷ் அடிச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு கேட்குது. என்னடா அது, இங்கே தெருவில் போய் ஃப்ளாஷ் அடிச்சு ஃபோட்டோ எடுத்தா பார்க்குற என்னடிமா? ஏமா நீ போ வீட்டுக்கு, நீ ஸ்டுடியோவுக்கு வா, ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன். இங்கே ஃபோட்டோ எடுத்தா யாருன்னா ஏதாவது நினைப்பாங்கம்மா, நீ போம்மா. இல்லைண்ணா வீட்டில் சொல்லியம்மா ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு. இல்லை சொல்லலைண்ணா, சொல்லிக்கலான்னு நான் வர சொன்னேன் அவங்க. இப்போ வாண்ணா எடுப்பாங்க. இல்லைம்மா வாடாமா, நீ போயிட்டு வாம்மா, பார்த்துக்கலாம். நான் நீ ஸ்டுடியோவுக்கு வா, நான் ஃபோட்டோ அங்கே வேணா எடுத்து கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஆள் அவுட்டா போகுது சாமி, யாராவது பார்த்து தப்பாக நினச்சிக்கலாம், என்ன வருது அப்படின்ட்டு விட்டா போதுன்னு மாங்கு சைக்கிள் எடுத்து ஓடியா மீறி போயிடுச்சு. ராத்திரி 10 மணிக்கு வீட்டில் படுத்துன்னு வச்சுங்களேன். அது மாதிரி நிகழ்ச்சி, அது மாதிரி ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அப்புறம் எனக்கு என் தம்பி, அவன் தம்பியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், இவெல்லாம் நல்லா. இப்போ என் தம்பி இது எல்லாம் ஒரு 25 வயசு 30 வயசு அது மாதிரி ஆகிற டைம் எல்லாருக்குமே. அவனுக்கு மேரேஜ் டைமு, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகலை. நாங்கள் நிலத்துல இருக்க பார்த்து எல்லாம் அரட்டை அடிச்சுக்கின்னு ரொம்ப ஜாலியாக இருப்போம். என் தம்பியும் அவன் ஃப்ரெண்டு, அவன் பேர் சொல்லலாமா? சொன்னா ஒன்றும் தப்பு இல்லை, திருமாவளவன் அவன் பேர் வச்சு. நல்லா ஜாலியாக அப்படியே இப்படி தள்ளி விட்டு பேசுவாங்க. ஒரு ஸ்டைலாக ஜாலியான டைப். ஒரு 2 பேர் பாடி பில்டர்ஸ், யார் நிறைய சாப்பிட்றாங்க, யார் நல்லா வெயிட் லிஃப்ட் தூக்குறாங்க அப்படின்ட்டு போட்டி போட்டுன்னு பாடி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. வேலையை நல்லா செய்வாங்க. விவசாயத்தில் 2 பேரும் நல்லா செய்வாங்க. என் தம்பியும் விவசாயத்தில் சுற்று பக்கத்தில் யாரும் அந்த மாதிரி பயிர் வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பயிர் வச்சு விளைய வச்சு காமிப்பான். அவன் திருமாவளவன், அவனும் அவங்க நிலத்துல கரும்பு போட்டு விளைய வைப்பான். அந்த மாதிரி ஆள். எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் உடனே 2 பேர் கிளம்பிடுவாங்க, கூப்பிட்டா போதும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு என்கிட்ட சிரிச்சு பேசிங்கடாரானுங்க 2 பேரும். என்னடா எங்கடா போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, இல்லை நம்ம சுப்பிரமணியில் அவருக்கு பருப்புஞ்சோறுன்னா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை போய் கை நினைக்கிறது தான் பருப்பு சோறுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இவங்க போய் கை நினைக்கணும்.
அப்படின்னா வந்து மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒரு 10-20 பேர் போவாங்க. ஏதாச்சும் அந்த சுப்பிரமணி மாப்பிள்ளை எனக்கு சம்மந்தி முறை, மாமா மச்சான் முறை. தெரியாதவன் என் வீட்ல வந்து கூப்பிட்டான். எங்கம்மா என்ன பண்ணாங்க, என் தம்பிய, டேய் நீ போய் வாடா அப்படின்னு. இவன் கூட வந்து திருமாவளவன் அவன் இருந்தானே, ஏய் நானும் வரேன்டா, நீ எங்கடா தனியா போற அப்படின்ட்டு அவனு 2 பேரும் அங்க மணி 12 மணி 1 மணிக்கு பருப்பு சோறு போனாங்க. இவனுக்கு தகவல் லேட்டா தான் கிடைச்சிக்குது. அடிச்சு புடிச்சிட்டு மாஞ்சி சைக்கிள் எடுத்துன்னு மேரி 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 வச்சுன்னு போறாங்க. பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ல ஊர். அங்க போனா வாப்பா வா திருமாவளவன் அப்படின்ட்டு எல்லாம் உபசரிக்கிறாங்க. உபசரிச்சாங்க. சரின்ட்டு வாங்கப்பா வாங்கப்பா உட்காருங்கப்பா சாப்பிடுங்கப்பா. நாங்க சொன்னோம் சமையல் வீட்டுக்கார் நீ வரலையே நினச்சிக்கினே இருந்தோம், வந்துட்டப்பா பரவாயில்லப்பா அப்படின்ட்டு என் தம்பி பேசிக்கிறாங்க. அப்புறம் பந்தியில் போய் உட்காந்துக்கிறாங்க. மூவலையா போய் உட்காந்துக்கிறானுங்க. சா இலைய போட்டு நல்லா உனக்கு தான் பசியாக இதுவாக போகிறானுங்க. சா போன உடனே பாட்டுக்குன்னு இந்த ஃபேஷனில் கொண்டாந்து சாதத்தை வைப்பாங்களாம். சாம்பார் ஊற்றிட்டு போவானுங்களாம். போயிட்டு அப்படி போகிறதுக்குள்ளே இவனு சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. மாமா அவனுடைய ஃப்ரெண்டு என்ன மாமான்னு. மாமா இது வரைக்கும் அந்த மாதிரி வேகமாக யாருமே சாப்பிட்ருக்க மாட்டேன், நீ பார்த்துருக்க மாட்டேன். வச்சுட்டு போவானுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். ஏன்பா சாப்பாடு எடுத்து வைப்ப, ஏன் இப்போ தான் வச்சுருங்களே, இல்லை எப்போ வச்ச, நீயே வச்ச, எடுத்துன்னு வா சாப்பாடு அப்படின்ட்டு அவன் வர்றது சாப்பாடு வச்சுட்டு போகிறது. அப்புறம் பாயாசம் அப்படின்ட்டு இதில் சாப்பிட்டு வருவாங்களா அந்த மாதிரி ஒரு இதோட விருது கிடைச்சது மாவன் இன்னைக்கு அப்படின்னு வந்து பேசுவாங்க. இதெல்லாம் நினச்சா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அவன் கூட ஒரு தாட்டி டாக்டர்கிட்ட போகணும். இவன் 3 பேரும். நானும் போனேன். கொஞ்சம் வெளியில் உட்காந்து லேடி டாக்டர்மா. இவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, திருமாவளவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ சரி டாக்டர்கிட்ட போயிட்டு வரணும். சரி உட்காரு, நான் வெளியே உட்காந்துக்கிறேன், 2 பேரும் உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. லேடி டாக்டர்மா எல்லாம் எழுதி கொடுத்துட்டு உடம்ப செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு, ஏன்பா நீ வந்து டெய்லி மோர் தயிரில் நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவன் சாப்பிட்றனா சொல்லிட்டு வந்துடும். இல்லைங்க மேடம், மோர் தயிரில் என்னால் சாப்பிட முடியாது மேடம் இனிமேல்ட்டு. ஏன் சாப்பிட முடியாது? இல்லை மேடம், மா கண்ணுக்குட்டி பால் மறந்துடுச்சு மேடம் அப்படின்னு. ஒரே சிரிப்பு. அவங்களும் சிரிக்கிறாங்க, இவனுங்களும் சிரிக்கிறானுங்க. நானும் வெளியே உட்காந்துருக்கிட்டே இதில் அவனா ஒரு பதில். மாடு பால் மறந்துடுச்சுன்னா அவங்க என்னடா பண்ணுவாங்க? தயிர் மோர் சாப்பிடுன்னுவாங்க. சாப்பிடுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதான்றா. மாமா உண்மையிலே மாடு பால் மறந்துடுச்சு மாமா, நான் எங்கே போய் தயிர் சாப்பிட்றது, மோர் சாப்பிட்றது அப்படின்னு சிரிச்சுன்னு வருவானுங்க. இதெல்லாம் இப்போ அவனுங்களாம் அவனை திருமாவெல்லாம் நினச்சிங்கன்னா இவர் குறும்புகார பசங்க அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுக்குவேன் அடிக்கடி. அது மாதிரி அப்புறம் ஆஃபீஸ் லைஃப்ன்றது அது ஒரு தனி லைஃப். ஆஃபீஸில் ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் தமாஷா இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் முதல்ல பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து வேலை கிடைச்சது. அப்புறம் வந்து ஆஃபீஸ் போனேன். எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து தான் சொல்ல முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு போர் அடிக்காமல் இருக்கும். ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தோம். நான் வந்து பொதுப்பணித்துறையில் ஒரு பொறியாளராக பணிபுரிஞ்சிருந்தேன். அப்போல்லாம் வந்து அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு கொஞ்சம் லோயர் கேடர் போஸ்ட்டு தான். அப்போ வந்து தனபால்னு ஒருத்தர் என் கூட பியூனா வேலை செஞ்சவர். அவர்கிட்ட தனபால் பால் பெயிண்ட் பண்ணு வாங்கிட்டு வாங்க, என் பேரனை எங்கே வச்சுன்னு தெரியல, காணாமல் போயிடுச்சு
அப்படின்னு சொன்னேன். சரின்னு அப்போல்லாம் வந்து ரேனால்ட்ஸ் பென்னு ப்ளூ கலர் மேலே டிப்பு போட்டிருக்கும், ஒயிட்டு மேலே ப்ளூ கலர் கேப், 5 ரூபா அது வேணும் அப்போல்லாம். சரின்ட்டு வாங்கிட்டு வரப்போ இப்போ 5 ரூபா கொடுத்தனுச்சா போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டா எழுதி கொடுத்துட்ட உடனே நான் பேனா பார்த்தேன். பேனா பார்த்தா அவரை கூப்பிட்டு பேனா காமிச்சு அப்படியே திறந்த பேனா பெண்ணை ஓப்பன் பண்ண உள்ள ஒரு சீட்டில் சுப்பிரமணியன்னு, என்னுடைய பேர் சுப்பிரமணியன்னு ஒரு சுருட்டி அது உள்ளே போட்டு அப்புறமே கேப் நான் இப்போ ஏதாவது புது பெண் வாங்கினா அது மாரி போடுற பழக்கம். என்ன புது பெண்ணாக இருந்தால் கூட சுப்பிரமணியன் அதை போட்டு வருமா தானே பாலா அப்படின்னு அவர் பிசுகான்னு முடிச்சார். என்னன்னா பேனா எடுத்து வச்சுக்கிட்டாரு, காசு கொடுத்த உடனே போய் பேனா வாங்கிட்டு வந்த மாதிரி கொடுத்தாருன்னா 5 ரூபாய் பாயிடும். அது மாதிரி ரொம்ப முகத்துல ஆடல் அவருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் ஒரு சிரிப்பான சம்பவம் என்னன்னா, என் கூட அது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே நாங்கள் வந்து அப்போ மேரேஜ் யாருக்கும் ஆகலப்போ ஒரு நண்பர் ஒருத்தருக்கு மேரேஜ் ஆச்சு. அவர் வந்துட்டு தஞ்சாவூர் பக்கம், தஞ்சாவூரில் மேரேஜ். அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இங்கே போலூர் ஆஃபீஸ். சரி அவ்வளோ தூரம் எங்கே போகிறது, போக முடியல யாராலையும். அதனால மேரேஜ்லாம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வந்து இங்கே வீடு குடும்பம் பார்த்து முதல்ல வீடு குடும்பம் பார்த்து ரெடி பண்ணி வச்சிட்டாரு. கல்யாணம் ஆன ஒரு 4-5 நாள்லேயே உடனே வந்து செட்டில் ஆயிட்டார். சரின்ட்டு அவருடைய வீட்டுக்கு எங்களை ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் அழைச்சார். அப்போ எங்களுடைய பொறியாளர், உயர் அதிகாரி, எங்களோட கிளர்க்கு, எங்கள் ஸ்டாஃபு எல்லாம் ஒரு 5-6 பேர், ஒரு 5 பேர் என்னவோ போகணும். ஒரு ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். 7 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். எல்லாம் மொழி கவரில் எழுதிக்கிட்டு அங்கே கிஃப்ட் கொடுக்கறதுக்கு போன உடனே ஒரு மினி ஹால், உள்ள ஒரு கிச்சன். மினி ஹாலில் போயிட்டு நாங்கள் எல்லாம் உக்காடுறோம். சேர் இல்லை, எல்லாம் வந்து பாயை போட்டு சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஏன்னா இவர் அங்கேயும் வீட்லேயே இருந்தார். போட்டு உட்கார வச்சு எங்களுக்கு டக்குன்னு தண்ணியெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாரு. அப்புறம் வந்து இது கொண்டாந்து மிக்சர்லாம் எல்லாருக்கும் ஒரு பிளேட்டில் கொண்டாந்து வச்சாரு. நாங்கள் அப்படியே பார்க்குறோம். சரி அவங்க வீட்டில் எப்படிங்கிறாங்க பார்க்கலாம், இவருக்கு பொருத்தமானவரை நல்லா இருக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு மணமகன்னா மணமகள் எப்படி இருப்பாங்க அப்படிதான் எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கொண்டாந்து வச்சாரு. அதுக்கப்புறம் காஃபி அவரே எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் கம்முன்னு நின்று இருந்தார். சரி நாங்கள்லாம் மொழி கவர்லாம் அந்த கிஃப்ட்லாம் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப சொல்லிட்டு சரி சரிங்க வரேங்க, போயிட்டு வரேங்க அப்படின்னு. சரி நாங்கள்லாம் கிளம்பி சரி வந்துட்டோம். கடைசி வரைக்கும் மணப்பெண், அதாவது அவங்க மனைவியை காமிக்கவே இல்லை. எங்க ஆபீசரு நாங்க நடந்து வந்துகிட்டே இருக்கோம். அவர் சொல்றாரு, என்ன நம்ம என்ன மிக்சர் சாப்பிட்றதுக்கு வந்து நினைச்சிட்டாப்லையோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வந்தாரு. இது வந்து ஒரு தமாஷான சம்பவம். அவர் வந்து அலுவலக உதவியாளராக இருந்தாரு அப்போ. அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல என்னென்னோ ஆயினாரு, இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் இப்போ கூட. அதாவது எதுக்கு நம்ம வீட்டுக்கு போறோம், யார் உபசரிக்கணும், யார் தண்ணி மீட்டு கொடுக்கணும், இது கூட ஒரு ஃபண்டமெண்டல் தெரியல. அது நினைச்சு அப்பப்போ சிரிச்சுக்குவோம் தமாஷா. நான் போலூர்ல ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஜேஐக்கு கீழே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நிகழ்ச்சி மறந்துட்டு சொல்றதுக்கு, அவர் வந்து சேகர்னு ஒருத்தர் ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அவரு
ஆஹ் இன்னொரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவர் இருப்பார். இன்னொருத்தர் சேகர், ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, நான், இன்னொருத்தர் அவர் பேர் ஞாபகம் இல்லை. நாங்கள் 4 பேர் வந்துட்டு, அப்போ நான் ஹீரோ ஹோண்டா வாங்கியிருந்தேன் லோன் போட்டு ஆஃபீஸில். சரி நம்ம 4 பேரும் ஜமுனாபுரத்துக்கு போயிட்டு வரலாம், பக்கத்தில் 40 கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரணும். அவர் வந்துட்டு இந்த ஓயை வந்துட்டு பஜாஜ் வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கி வச்சுருந்தார். எனக்கு முன்னாடி அவர் வண்டி வாங்கிட்டார். ஓயா இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் வந்து நர்ஸு, அதனால அப்பயும் முதல்ல வாங்கிட்டாரு. அதில் தான் நான் ஓட்ட கற்றுக்கணும்னு வச்சுங்களேன். அப்புறமா நான் ஹீரோ ஹோண்டா வாங்கினேன். சரி ஜாலி ட்ரிப்பாக அப்படி ஜமுனாபுரத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் கிளம்பணும். கீழே இருந்து வந்துட்டு இந்த பிரியாணி பாக்கெட்டு இதெல்லாம் அமீர் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். பிரியாணி பாக்கெட்லாம் காலையிலே வாங்கிட்டு ஸோ ஜாலி ட்ரிப்பாக அப்படி ஜமுனாபுரத்துக்கு போனோம். நானும் அவர் ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்கிறீங்களா, கிளார்க், நான் மச்சான் தான் கூப்பிடுவோம் அவரை. அவர் ஒரு பழக்கத்தில் என்ன மச்சான் போகலாமா அப்படின்னு நான் கேட்பேன். போகலாம்யா அப்படின்வாரு. அது மாதிரி ஜாலியாக பேசுவோம். நானும் ஒரு வண்டியில் போகிறோம். சேகர் அவரும் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவரும் இன்னொரு நண்பரும் இன்னொரு வண்டியில் அவங்க வந்துட்டு இருக்காங்க. போயிட்டு ஜமுனாபுரத்துலாம் பார்த்துட்டு அங்கே காவலூர் வானவியல் தொலைநோக்கி ஒன்று இருக்கும், அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே நல்ல ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறுறதுக்கு அந்த 2 வீலரில் ஏறுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு ட்ரிப். போயிட்டு வர பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் துடுக்கான ஆள் அவர் சேகர்ன்றவர், கொஞ்சம் ஃபாஸ்ட் அவர். நான் வந்துட்டு அவங்க முன்னாடி ரிட்டர்ன் ஆக பார்த்து சேகர் அந்த நண்பரும் ஒரு வண்டியில், அவங்க பஜாஜ் வண்டியில் முன்னாடி போகிறாங்க. பின்னாடி நானும் என்னுடைய மச்சானும் பின்னாடி வண்டியில் நான் ஹீரோ ஹோண்டா, புதுசு ஹீரோ ஹோண்டா நாங்கள் வரோம். எப்பயுமே இறங்க பார்த்து வந்து செகண்ட் கியரில் தான் இறங்கணும். மலையிலேருந்து இறங்க பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக இறங்கணும். கியர் இன்ஜின் பிரேக்கில் தான் இறங்கணும்னு சொல்லுவாங்க. பிரேக்கை அப்ளை பண்ணால் பிரேக் ஷூ ஹீட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. இன்ஜின் பிரேக்கில் ஸ்லோவாக இறங்கிட்டு வரோம். அவங்க சர்ன்னு வேகமாக போகிறாங்க. கண்ணாமண்ணான்னு தெரியாது. நாங்கள் இங்கேருந்து எட்டி அந்த டேர்னிங் அடுத்த ஏர்பின் மட்டும் வரதுக்குள்ளே பார்த்தா போயிட்டுருக்கோம். நான் அவங்கள போய் பிடிக்கணும்னு பார்த்தா போயிட்டுருக்கோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆளுங்களே காணும். கீழே பார்த்தா அது ஒன்றுமே எங்கே போகிறதே தெரியல. அப்படி நிறுத்தின வண்டியை, என்னடா அது வரல அப்படின்னு கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கிறாங்க பொழுது, என்னடா அது அப்படின்ட்டு சரி ரிவர்ஸ்லேயே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் எங்கள் மச்சானோம் மறுபடியும் வண்டியை திருப்பிட்டு அப்பில் ஏறணும்.